الله زاد محمدا تكريما صلوا عليه وسلموا تسليما يا ربنا يا ربنا يا ربنا يا ربي صل على النبي محمد ما زال نور محمد متنقلا في الطيبين طاهرين ذوي الولا يا ربنا يا ربنا يا ربنا يا ربي صل على النبي محمد حتى لعبد الله جاء مطهرا وبوجهه آمنة بدا متهللا يا ربنا يا ربنا يا ربنا يا ربي صل على النبي محمد شبيهك بدر الليل بل أنت أنور ووجهك من نور ملاحة أزهر يا ربنا يا ربنا يا ربنا يا ربي صل على النبي محمد وخنسر صديق وفاروق بن سارو وأستوى عثمان وسبابة حيدر يا ربنا يا ربنا يا ربنا يا ربي صل على النبي محمد وإبهامنا خير الرسول محمد فصلى عليه الله متكبر يا ربنا يا ربنا يا ربنا يا ربي صل على النبي محمد ولولا من كماله كشف الدجى بجماله حسنت جميع خصاله صلوا عليه وآله اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى أن تصلي عليه حي القيوم الله جل جلاله இந்த உலகத்துக்கு மஹப்பத்னு சொன்னா என்ன? அன்பு, பிரியம், பாசம் அப்படின்னா என்னன்னு சொல்லி புரிய வச்ச மார்க்கம் இஸ்லாம். ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவனுடைய மஹ்லூகாத்துகளான குல் மஹ்லூகாத் எல்லா படைப்புகளுக்கும், மனித சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, ஜின்களுக்கு மட்டுமல்ல, மலக்குகளுக்கு மட்டுமல்ல, குல் ஹலாயிகா எல்லா மஹ்லூகாத்துகளுக்கும் மஹப்பத்துன்னு சொன்னா என்ன? மஹப்பத்துக்கு மாமானா மஹப்பத்துடைய மீனிங் என்ன, மஹப்பத்துடைய பொருள் என்ன என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆழத்துக்கே புரிய வச்சது இஸ்லாமின் மூலமாக. இஸ்லாமின் மூலமாக தான் மஹப்பத்னா என்னன்னு இந்த ஆழத்துக்கு அல்லாஹ் புரிய வச்சான். காரணம் இஸ்லாம்னு சொன்னாலே மாஷா அல்லாஹ் மஹப்பத் தான்.
ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா முக்கர்ரமால இருக்கும்போது சஹாபாக்கள் இஸ்லாம்னா என்னன்னு நாயகத்திட்ட கேட்கும்போது புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின் ஃபில் மசால் என்ன இஸ்லாமுடைய அர்கான 5 விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் செஞ்சு கொடுத்தாங்க. ஷஹாதத்து கலிமா, ஸலாத்து, ஸௌம், ஸகாத், ஹஜ் எல்லாம் மக்கா முக்கர்ரமால இருக்கும்போது மதீனத்து முனவ்வராக்கு ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தாகி வந்த பிறகு மக்காவில் நாயகத்தோடு இருந்த சஹாபாக்கள் இருந்தாங்க, அல்லாம புதிய சஹாபாக்கள் இருந்தாங்க. அப்ப அந்த சஹாபாக்கள் மேல் இஸ்லாம் செய்தி யார் ரசூலுல்லாஹ்னு கேட்கும்போது நாயகம் மக்கத்துல சொன்ன ஜவாப சொல்லல, ரிசால் ஹக்கல் கரீமால் அதற்கு கொஞ்சம் டிஃபரெண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜவாப் சொல்றாங்க. மக்கா முக்கர்ரமான மாஷா அல்லாஹ் புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின் நாயகம் மாஷா அல்லாஹ் என்ன பயான் செஞ்சு கொடுத்தாங்க. மதீனா முக்கர்ரமால கேட்கும்போது அப்ஷு சலாம், அப்ஷு சலாம், தீபுல் கலாம், இத்ஆமு தஆம், இஸ்லாம்னா என்னன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் செஞ்சு கொடுக்குறாங்க. முதலிய அப்ஷு சலாம். இது 3 விஷயமுக்கு பேசிக் என்ன மஹப்பத் தான் மாஷா. சலாம் என்ன? சலாமே மாஷாஅல்லாஹ் என்ன ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி மாஷாஅல்லாஹ். 2 பேர் என்ன அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லும்போது அவர் 2 பேர் கடையில பரஸ்பர மஹப்பத் உண்டாயிருக்கு. அப்ப நாயகம் சலாத்தை பரப்ப சொல்றாங்க. அப்சு சலாம், தய்யிபுல் கலாம், அல்லாஹ் சந்தோஷப்படுற மாதிரி விஷயங்களை பேசுங்க. இத்ஆமு தஆம், விருந்து உபசரிப்பு நடத்தீங்க. இது என்ன மாஷா அல்லாஹ் இஸ்லாம் தராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் இஸ்லாம் நாயகத்துல கேட்கும்போது இஸ்லாமுடைய சூரத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுறாங்க மாஷா. அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாம்னு சொன்னாலே அதுக்கு மானா என்ன? மஹப்பத் மாஷா. முஸ்லிம் யாருன்னு கேட்கும்போது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சன்னிதானத்துல முஸ்லிம் முஸல்லாலே உட்கார்ந்திருப்பார். தஹஜ்ஜுக்கு சேர உதுவோட வித்ர் வரையில என்ன மஸ்ஜிதுல முதல் சம்பள மிம்பருக்கு மிஹராப் நடுவுல இருப்பாருன்னு சொல்லணும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் ஒரு மனுஷன்ற நாவாலையும் கையாலையும் பிறருக்கு தீங்கு ஏற்படலையோ அவர் முஸ்லிம்ங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாவு கொண்டும் கை கொண்டும் யாருக்கு தக்லீஃப் உண்டாகலையோ, யாருக்கு வருத்தம் உண்டாகலையோ அப்படி ஒரு நபர் என்ன முஸ்லிம்ங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இஸ்லாம்னு சொன்னாலே மாஷா அல்லாஹ் என்ன முஸ்லிம், இஸ்லாம்னு சொன்னாலே என்ன மஹப்பத். ஷரியத்தை எடுத்துக்க, தரீகத்தை எடுத்துங்க, எது எடுத்தாலும் மஹப்பத் தான் மாஷா அல்லாஹ். எந்த மஹப்பத்? யாரை மஹப்பத் வைக்கணும்? எப்படி உள்ள மஹப்பத்? இந்த மஹப்பத்ங்கிற வார்த்தை நாம தஃப்லியா அதை இஸ்திமால் செய்யறோம், உபயோகிக்கிறோம். மஹப்பத்தின் வாயால சொல்றோம். ஆனால் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யணும் மாஷா அல்லாஹ். அது நம்முடைய கல்விலும் ரூஹிலும் போய் இறங்குறதுக்கு மாஷா. காரணம் என்ன? அது சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல. மஹப்பத்துங்கிற வார்த்தை அது ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை மாஷா. இது ரொம்ப குவத்துள்ள ஒரு தஃபுல் மாஷா அல்லாஹ் மஹப்பத்துங்கிறது. இந்த மஹப்பத்துக்கு மாஷா அல்லாஹ் நம்ம மானா தெரியணும்னு சொன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல அவனுடைய இபாதுகளாகிய நமக்கு மாஷா அல்லாஹ் மஹப்பத்துக்கு என்ன மானான்னு சொல்லி கொடுக்கிறான். அது யாருடைய ஹயாத்த தய்யிபாவை கொண்டு சொல்லி தரான் அல்லாஹ். நாம இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ் உருஸ் முபாரக் செய்யக்கூடிய அரூசுல் கரீமான கைருல் பஷர் கலீஃபத்து ரசூலுல்லாஹி சய்யிதுனா வ குர்ரத்து குலூபனா
அபூ பக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத அலைனா பரகாத் மின்ஹு தஹரதாமி அவர்களுடைய முபாரக்கான வாழ்க்கையிலிருந்து அல்லாஹ் நமக்கு மஹப்பத்னா என்னன்னு படிச்சு கொடுக்குறாங்க. மஹப்பத்துடைய மகாம நாம தெரியணும்னு சொன்னா அது சித்திக்கு நான் தெரியும். ஒவ்வொரு ஹரக்காத்து முபாரக்காக நாம் பார்க்கணும். மாஷா அல்லாஹ் தபாரக் வ தஆலா சித்திக் நாயகத்துடைய ஒளிமயமான வாழ்வியல் மூலமாக, சித்திக் நாயகத்துடைய ஹோலி லைஃப் மூலமாக அல்லாஹ் அவனுடைய எல்லா மஹ்லூகாத்துகளுக்கு என்ன மஹப்பத்னா என்னன்னு சொல்லி மஹப்பத்துடைய மானாவை அல்லாஹ் படிச்சு கொடுக்குறான். மஹப்பத்துக்கு மானா என்ன? எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் முன்னிலைப்படுத்துவான். எந்த விஷயமா இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வுக்கு தான் அல்லாஹ்வுடைய ஹதரத்துல என்ன முதன்மையானவர், முகத்திமானவர் யார்? மாஷா அல்லாஹ் தாஜுல் அன்பியா வல் முர்சலீன் சய்யிதுல் ஹலாயிக் குல்லி மஜ்மஈன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அல்லாஹ் இடத்துல என்ன நெருக்கமானவர்களும் யாரும் கிடையாது, அல்லாஹ் இடத்துல மகா விசேஷமானவர்களும் யாரும் கிடையாது. எல்லாரும் ரசூலுல்லாஹ்வுடைய நாளையும் சரியக்கூடிய தஹஜ்ஜுல தான் என்ன ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து உலகத்துக்கு வந்த எல்லா அம்பியாக்களும், எல்லா முர்சலீன்களும், எல்லா உலுல் அஸ்முகளும், எல்லா மலாயிகாவும், அத்தனை மக்லூகாத்துகளும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளையும் சரி தஹஜ்ஜுல தான் மாஷா அல்லாஹ்வுடைய ஹதரத்துல எந்த விஷயமா இருந்தாலும் அல்லாஹ் அவன் ஹபீபுல் ஆலத்துடைய மகா விசேஷத்தை அல்லாஹ் ஒரு ஸ்பெஷலா அல்லாஹ் அமைச்சு வச்சிருப்பான். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கோ அல்லது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கோ எந்த ரசூலுக்கும் அல்லாஹ் நிக்காஹ் செஞ்சு வைக்கல, அல்லாஹ் கல்யாணம் முடிச்சு வைக்கல. ஆனா கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வே கல்யாணம் முடிச்சு வைக்கிறான். மாஷா ஜவ்வஜனாகஹாங்கற மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு மாஷா அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ் கல்யாணம் முடிச்சு வைக்கிறான். மாஷா அல்லாஹ் ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா உம்முல் முஃமினீன் மாஷா குர்ஆன் ஷரீஃப்ல மாஷா அல்லாஹ் என்ன ஒவ்வொரு சூரத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஃபஸீலத் இருக்குது. மாஷா அல்லாஹ் சூரா அல் அஹ்ஸாபுக்கு மாஷா அல்லாஹ் என்ன ஒரு குசூசியத் உண்டு. நாயகத்துடைய முபாரக்கான பரிசுத்தமான புனித குடும்பத்துடைய மகத்துவங்களை தான் அல்லாஹ் சூரத்து முழுக்க பேசுறான். மாஷா அஹ்லுல் பைத் அத்ஹார் உம்மஹாத்துல் முஃமினீன்கள் எல்லாத்தையும் பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல அந்த சூரத்துல் அஹ்ஸாப்ல அல்லாஹ் பேசுறான். மாஷா அது மட்டுமல்ல, சையதா ஹதீஜா நாயகத்துடைய அடிமையாக இருந்து அவ்வள உம்முல் முஃமினீன் சையதா ஹதீஜா நாயகியை ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான நிக்காஹ் செஞ்ச பிறகு நாயகத்துடைய பாசத்திற்குரிய ரபீபாக வளர்ப்பு மகனாக மாறிய ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பேர்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் காட்டினதால குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லப்பட்ட ஒரே சஹாபியுடைய பேர் ஸைத். மாஷா அல்லாஹ் ஸைதுடைய பேரை சூரத்துல் அஹ்ஸாப்ல தான் அல்லாஹ் சொல்றான். மாஷா கதா ஸைத்ங்கற மாஷா அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஸமத்துல் அக்பர் என்ன எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ் முதன்மையாக்கி வைக்குவான். மாஷா அல்லாஹ் முதன்மையாக்கி வைக்குவான். ஆனால் மஹப்பத்துடைய மர்த்தபாவை, மஹப்பத்துனா என்ன? நம்ம சும்மா நாவலைனா மஹப்பத் மஹப்பத் மஹப்பத்துங்கிற மசால குர்ஆன் வெளிச்சத்துல நம்முடைய வாழ்க்கையை நாம் காண்போமே. ஆனால் அல்லாஹ் ரசூல் பேர்ல மஹப்பத் அதுக்கு மேல இருக்கட்டும், குடும்பத்து பேர்ல யாரும் ஒழுங்கான மஹப்பத்துல இந்த காலத்துல இல்லை. சும்மா எல்லாம் உதட்டுல வாயில சும்மா என்ன டான்ஸ் விடுறதான தவிர
ரியல்ல என்ன ஒண்ணும் இல்லை. குர்ஆன் வெளிச்சது. அப்ப அல்லாஹ் தபாரக் வ தஆலா மஹப்பத்னா என்னன்னு மசாலா என்ன நமக்கு படிச்சு தர்றான். எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ் அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை முகத்திமாக்கி முன்னிலைப்படுத்தி நாயகமும் திருவுள மாறாங்க. ரிசால் ஹத்துல் கரீமா அன அக்ரமுல் அவ்வலீன் வல் ஆகிரீன். அல்லாஹ் இடத்துல அனைத்திற்கும் முதலாவதாக முகத்திமுலையும் ஆஹர்லையும் அல்லாஹ் இடத்துல என்ன மகா கௌரவம் மிக்கது நான் தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க திருவாயால் நமக்கு. அப்படிப்பட்ட நாயகத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத்து தௌபாவுல மாஷாஅல்லாஹ் என்ன சொல்றான்? சானியத்னைன்ங்கற மாஷாஅல்லாஹ். சானியத்னைன் இருவரில் இரண்டாவது நபர்ங்கறான். இங்க ரசூலுல்லாஹ் அல்லாஹ் இரண்டாவது வைக்கிறான். சானியத்னைன் எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் என்ன முகத்திமா வச்ச ரப்புல் ஆலமீன். இந்த இடத்துல மாஷாஅல்லாஹ் என்ன சானியத்னைன் இருவரில் இரண்டாவது நபர். ரெண்டு பேர் மாஷாஅல்லாஹ் என்ன சஃபர் செய்றாங்க. ரெண்டு பேர்ல நாயகத்தை அல்லாஹ் இரண்டாவது நபர்ங்கறான். ஆனா ஹதீஸ் ஷரீஃப்ல வருது சபகர் ஹிஜ்ரத் நாயகம் அவர்கள் மக்கா முக்கர்ரமா இருந்து மதீனா முனவராக்கு என்ன ஹிஜ்ரத்தாகி வந்த விஷயத்தை ஹதீஸ்ல ரிவாயத் செய்யும்போது மாஸ்டர் ஹதீஸ் வருது சபக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஸல்லா அபூபக்கரின். அபூபக்கர் சித்திக் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக அவர் முபாரக்கான வாகனத்தில் நாயகம் சஃபர் செய்யறாங்க. நாயகம் பயணிக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் நாயகம் ரசூலுல்லாஹ்க்கு முந்தி போயிடக்கூடாதுன்னு அதே நேரத்தில் நாயகத்துக்கு ரொம்ப பிந்திய போகாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டி 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 நாயகத்துல அப்படியே தில்லில்லாத முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு தில்லா வர்றாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. தில்லில்லாத நூருல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷாஅல்லாஹ் தில்லா வர்றாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆனா இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? சானியத்னைன்ங்கற மாஷாஅல்லாஹ் இருவரில் இரண்டாவது நபர். இப்ப ரசூலுல்லாஹ் அல்லாஹ் ரெண்டாக்கி இரண்டாவது நபராக்கி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு முதலாவது நபராக்குறாங்க. மொத்த குர்ஆனிலும் குர்ஆன்ல மட்டுமல்ல நாயகத்துடைய ஹயாத்த தய்யிபா முழுமையாக நாம தேடினா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விஷயத்தை தவிர வேற யாரையும் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன முதலாவதாக அல்லாஹ் ஆக்கியிருக்க மாட்டான். இந்த இடத்துல மாஷாஅல்லாஹ் அல்லாஹ் அபூபக்கர் சித்திக் நாயகத்தை முதலாவதாக்குறான். மா சபப் காரணம் என்ன? காருக்கு போயாச்சு. கார் தௌர் இப்ப கார் உள்ள தாখিলাவணும். ஹிஜ்ரத்துடைய பிரயாணம் என்ன சித்திக் நாயகத்துடைய முபாரக்கான உருசு ஷரீஃப்ல மாஷாஅல்லாஹ் என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய தௌஃபீக் நமக்கு மாஷாஅல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை முனவர் பரக்கத் ஷரீஃப் என்ன எல்லா வருஷமும் இந்த ஜமாத்துல் ஆகிர் மாதம் பிற 22 மதீனா முனவரால இருந்து கோவலத்தில் இருந்து நாகூர்ல இருந்து அஹ்ல் பைத் மக்காம் ஷரீஃப்ல இருந்து மாஷாஅல்லாஹ் என்ன இந்த உருஸ் முபாரக் என்ன சிறப்பா மலேசியால இருந்து சிறப்பான முறையில் என்ன எத்தனையோ நாட்டில் நடத்தப்பட்ட உருஸ் முபாரக் இது மாஷாஅல்லாஹ். அப்ப குர்பஹக்கள் இருக்கும். சித்திக் நாயகத்துடைய ஒளிமயமான ஹோலி ஹிஸ்டரி பயான் செய்ய எத்தனையோ பயானாத் இருக்கும். நாம இன்னைக்கு பார்க்கிறது மாஷாஅல்லாஹ் இது நாள் வரையில என்ன பயான் செய்யாத விஷயம் ஒரு ஜதீதான ஒரு खबर ஷரீஃப் மாஷாஅல்லாஹ். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட என்ன கார தௌருக்கு வந்துட்டாங்க. இப்ப சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நாயகத்தை பார்த்து சொல்றாங்க, செய்தி யா ரசூலுல்லாஹ்
ஃபிதா கருஹி அபி உம்மி, நாயகமே தாங்கள் வெயிட் பண்ணுங்க, நான் முதல்ல காருக்குள்ள போறேங்கிறாங்க. மாஷா, நான் முதல்ல காருக்குள்ள போறேங்கிறாங்க சித்திக் ரலியல்லாஹு. மஸ்ஜித் நபவி ஷரீஃப்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு கவுமுக்கு இடையில ஒரு சண்டை பிரச்சனையா இருந்துச்சு. அதை சால்வ் பண்றதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமாதானம் செய்யறதுக்கு போயிருந்தாங்க. வக்து கலாவாகக்கூடிய நிலையா வச்சு நாயகம் திரும்பி வரல. ஹஜரத் பிலால் என்ன இகாமத் சொன்னாப்ல, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இமாமத் செய்யறாங்க. மாஷா அல்லாஹ், நாயகம் அவர்கள் என்ன தொழுகையில பாதி தொழுகை நடந்துட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க. ரெண்டு கவுமு கடையில பிரச்சனை இருக்குது, சால்வ் செய்யறதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. வக்து டிலேயாவே நான் கலாவுடைய நேரத்தை போய் அடைய போகுது. ஹஜரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இகாமத் சொல்றாங்க, அபூபக்கர் சித்திக் நாயகம் இமாமத் செய்யறாங்க. தொழுகை பாதியில இருக்கும் போதே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் என்ன வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே சித்திக் நாயகம் மாஷா அல்லாஹ் அப்படியே முஸல்லால இருந்து பேக்ல வர நாயகம் சித்திக் நாயகத்தின் முபாரக்கான முதுகு பிடிச்சு முஸல்லால தள்ளுறாங்க. மாஷா சித்திக் என்ன செய்யுங்க, தொடருங்க இமாமத்துன்னு சொல்லி. சித்திக் நாயகம் ஹாலாத்து சலாத்திலேயே மாஷா அல்லாஹ் சொல்றாங்க, நாயகமே இப்னு அபூபக்கர் சொல்லல, இப்னு அபூ குஹாஃபாவுக்கு என்ன நேர்ந்தது? அல்லாஹ்வுடைய ரசூல் தாங்கள் எனக்கு பின்னாடி நிக்க, நான் முன்னாடி நிக்கவா? தொழுகையிலே பேசுறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட பேசுற தொழுகை பாத்திலா, ரசூலுல்லாஹ்ட்ட பேசுற தொழுகை பாத்தில் ஆகாது. ரசூலுல்லாஹ்ட்ட பேசுற மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ் ஒரு ஆர்டர் கொடுத்து என்ன இந்த வேலையை போய் முடிச்சிட்டு வான்னு சொன்னா, அந்த வேலையை முடிச்சிட்டு வந்து மாஷா அல்லாஹ் பாக்கி உள்ள தொழுதா போதும், மடக்கி மீட்டணுங்கிற அவசியம் இல்லை. புரியுதா? இங்க என்ன ஆகுது? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸல்லால முன்னாடி தள்ளுறாங்க நாயகம் சித்திக் நாயகத்தை. சித்திக் நாயகம் பேக்ல வந்து என்ன ரசூலுல்லாஹ்ட்ட பேசுறாங்க. மாஷா அல்லாஹ் தன் பேரை சொல்லல, சய்யிதி யா ரசூலுல்லாஹ் எஜமானே நாயகமே இப்னு அபூ குஹாஃபாவுடைய மகனுக்கு என்ன நேர்ந்தது? தாங்கள் மாஷா அல்லாஹ் என்ன பின்னாடி நிக்க, நான் முன்னாடி நிக்கவா? தொழுகையில மாஷா அல்லாஹ் முஸல்லால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஜாசத் கொடுத்து முதுவ கொடுத்து தள்ளி கூட முன்னாடி நிக்காத அபூபக்கர் சித்திக் நாயகம் கார்ல என்ன சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் நான் முதல்ல போறேன், தாங்கள் இருந்தேங்கிறாங்க. நான் முதல்ல போறேங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் நிப்பாட்றாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரசூலுல்லாஹ்வை முந்தி நாயகத்துக்கு முன்னாடி யாரு எந்த காரியத்தை பண்ணாலும் அதை அல்லாஹ் ஒருபோதும் கபூல் செய்ய மாட்டான், ஒருபோதும் கபூல் செய்ய மாட்டான். அட ஒரு முறை மாஷா அல்லாஹ் என்ன ஈதுல் அத்ஹா யௌமுன் நஹர் ஸலாத்து முடிஞ்சிருச்சு, நாயகத்தோட எல்லாரும் ஹஜ் பெருநாள் தொழுகையை முடிச்சுட்டாங்க, ஸலாத்து खत्म ஆயிடுச்சு. அவர் ஒரு வீட்டுக்கு போய் சஹாபத்தை என்ன உலுஹியத்தை அறுத்துட்டாங்க. உலுஹியத்தை அறுத்து ஹஜ் பெருநாளுக்கு உலுஹியத்தை அறுக்கிறது எவ்வளவு பெரிய சவாபான காரியம். அந்த உலுஹியத்துடைய ரத்தம் என்ன பூமியில பட்ட உடனேயே அறுத்தவர எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். யோமன் நஹர்ல என்ன அதை விட அஃதலான இபாதத்து ஒண்ணு இல்லைங்கிறாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட அமலை சஹாபத் கிராம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அஜ்மஈன் மாஷா அல்லாஹ் செஞ்சிட்டாங்க. ஆயத் நாஸில் ஆகுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி வத்தகுல்லாஹ். அல்லாஹ் வான் பண்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ முஃமினீன்களே அல்லாஹ்வை ரசூலையும் நீங்கள் முந்த வேண்டாம். காரணம் என்ன? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் முடிஞ்சதுமா பைத்துல் ஷரீஃப் வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் உலுஹியத்து கொடுக்க முன்னாடி சஹாபத்து கொடுத்துட்டதுனால அல்லாஹ் கண்டிச்சு வான் பண்ணி அல்லாஹ் ஆயத் இறக்குற மாஷா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ரொம்ப சந்தோஷப்படுற இபாதத்து தான் உலுஹியத்து.
இருந்தாலும் அல்லாஹ் அங்க இபாதத்தை பார்க்கவில்லை, அவன் ஹபீபுடைய ஹதரத்தில் செய்யக்கூடிய அதபை அல்லாஹ் பார்க்கிறான். மாஷா அல்லாஹ். இபாதத்தை விட அஃதல் ஹுர்மத். மாஷா ரசூலுல்லாஹ்வுடைய ஹுர்மத். அது எதுவா இருக்கட்டும், ஃபிக்ஹா இருக்கட்டும், தஸவுஃபா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும். இந்த காலத்துல பலருடைய லாஹிரி உலமாவுடைய பேச்சு என்ன, ஃபிக்ஹ் பேசுறேன்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய ஹுர்மத்தை விட்டுறான். அது மாதிரி பாத்தினியில நான் இருக்கிறேன், தரீக்கத்தில் இருக்கிறேன், தஸவுஃப்ல இருக்கிறேன்னு சொல்லி என்ன சில ஜாஹிலின்கள் என்ன அவனுடைய ஹுர்மத்தை ரசூலை விட்டுறான். தரீக்கத்தா இருக்கட்டும், அது ஷரியத்தா இருக்கட்டும், ஹகீகத்தா இருக்கட்டும், மாரிஃபத்தா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய ஹுர்மத் எங்க ஸ்பாயில் ஆகுதோ அது எல்லாம் அல்லாஹ் இடத்துல என்ன மடக்கி சுத்தி அவன் முகத்திலே அல்லாஹ் தூக்கி வீசி எறிஞ்சிருவான். எதுவும் ஹதரத் இலாஹியால கபூல் ஆகாது. எதுவும் கபூல் ஆகாது. என்ன ஆகுது, சஹாபத்து நல்ல காரியம் தான் பண்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லல, நான் உலகியத்தை அறுக்க முன்னாடி நீங்க யாரும் அறுக்காதீங்கன்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. நாயகம் இமாமத்தை முடிச்சுட்டு பைசலுக்கு போயிட்டாங்க. ரசூல் செய்ய முன்னாடி அந்த காரியத்தை செய்த காரணத்தால் அதுக்குள்ள வக்து வந்துருச்சு. பெருநாள் தொழுது முடிச்சா உலகியத்தை செய்ய வேண்டியதுதான், அதுக்குள்ள நேரம் வந்துருச்சு. இருந்தாலும் ரசூல் என்ன செய்யல, நீயா செஞ்ச. அல்லாஹ் கண்டிக்கிறான், வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்துகொள், அஞ்சுகொள். ரசூலுடைய ஹுர்மத்தை யாரு தவற விடுறானோ அவன் அல்லாஹ்வுடைய தக்வாவை இழந்தவனாவான். ரசூலுடைய ஹுர்மத்தை யாரு மிஸ் பண்றானோ அவன் தக்வா தவறிவிட்டது, அவனிடத்துல அல்லாஹ்வுடைய தக்வா இருக்காது. தக்வாங்கிற தஹஜ்ஜுதுக்கு முடிச்சு என்ன, தஹஜ்ஜத் தொழுது தஸ்பீஹ் செய்யறது அல்ல தக்வா. தக்வா மாஷா அல்லாஹ் என்ன பெரிய ஸ்தாபனம் வச்சு நிறைய முத்தஅல்லிமின் வச்சு என்ன தல்கீன் செய்யறது அல்ல தக்வா. தக்வா இது மாஷா அல்லாஹ் குர்ஆன் படிச்சு கொடுக்குது. மாஷா அல்லாஹ், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி. ஓ மூமின்களே, ஈமான்தாரிகளே, அல்லாஹ்வையும் ரசூலையும் முந்தாதீர்கள். இங்க இன்னொரு விஷயம் இருக்குது. அல்லாஹ் என்ன உலுஹியத்தா செய்யறான், ரசூலை முந்தாதீர்கள் சொல்லலாம். அல்லாஹ் அப்படி சொல்லல. லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹிங்கறான். ரசூலுடைய ஹுர்மத்தை அல்லாஹ் தன்னுடைய தாத்தோடு சேர்க்கிறான். மாஷா உலகத்தை யாருன்னு செய்வா, அல்லாஹ் செய்ய போறான். அல்லாஹ் ஆட இருக்கிறானா, அல்லாஹ் ஆடு மாடு விட்டு ஏதாவது அறக்க போறானா? அல்லாஹ் சுப்ஹான் குத்தூஸ். ரசூல் அறக்க முன்னாடி தான் சஹாபத்தை அறுத்துட்டாங்க. ஆனா அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அந்த விஷயத்தை தன்னோடு சேர்த்து நிஸ்பா செய்யறான். மாஷா ரசூலை முந்தாதீர்கள் மட்டும் சொல்லல, லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூல். அல்லாஹ்வையும் ரசூலையும் முந்தாதீங்க. அல்லாஹ்வையும் ரசூலையும் முந்தாதீங்க நீங்க. மசாலா என்ன உலுஹியத்தில் முந்தி செஞ்ச ஆள்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலுஹியத் என்ன செய்யலேன்னு சொல்லி தெரிஞ்சிட்டு ஒண்ணு அவங்க செய்யல. தொழுது முடிச்சாச்சு, நாயகம் வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த ஹஜ் பெருநாள் தொழுகை முடிச்சுட்டா உடனே செய்ய வேண்டிய அமல் அதுதானே சுன்னத்து நபவின்னு சொல்லி அவங்க செஞ்சுட்டாங்க. இங்க அபூ பக்கர் சித்திக் நாயகம் ரசூலுல்லாஹ்வை நிறுத்துறாங்க. நாயகமே நீ தாங்கள் இருங்க, நான் முதல்ல உள்ள போறேங்கிறாங்க. அல்லாஹ் கண்டிச்ச ஆயத் இறக்கல. அல்லாஹ் கண்டிச்ச ஆயத் இறக்கல. அதோடைய மகத்துவத்தை அல்லாஹ் ஹத்தல் கியாமத் வரை வரக்கூடிய உம்மத்தே முஸ்லிமாவுக்கு இபரத்தாக அல்லாஹ் பயான் செய்து கொடுத்தார். மாஷா காரணம் என்ன, அபூ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய கல்பு ஷரீஃப்ல இருந்தது மஹப்பத். மாஷா மஹப்பத். அந்த மஹப்பத் ரசூலுல்லாஹ்வை நிப்பாட்டு நாயகமே தாங்கள் இருங்க. மாஷா நான் முதல்ல உள்ள போறேன்.
நான் முதல்ல உள்ள போற காருக்குள்ள முதல்ல போனாங்க சித்திக் நாயகம். நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நிறைய துவாரம் இருந்துச்சு, நிறைய ஓட்டை இருந்துச்சு. அது உள்ள ஹையத்து இருக்குமோ பாம்பு இருக்குமோ பயந்து என்ன தன் கமீசை கலட்டினாங்க. கமீசை கிழிச்சு எல்லா துவாரத்தையும் எல்லா ஓட்டையும் அடைச்சிட்டாங்க. ஒரு ஓட்டையை அடைக்கிறது கமீசு துண்டு இல்லை. கீழே இருந்து தன்னுடைய முபாரக்கான பாயத்தை வச்சு அந்த ஓட்டையை அடைச்சுக்கிட்டாங்க. நாயகமே இப்ப உள்ள தாங்கள் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் வரும்போது ஹரமுக்கு வரும்போதெல்லாம் நீங்க எழுப்பி நிக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொன்ன பிறகு கூட எழுப்பி நின்ற சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் திருவாயால சொல்றாங்க, நான் வரும்போதெல்லாம் நீங்க எழுப்பி நிக்க வேணாம் அப்படி நாயகம் பெருந்தன்மையில சொல்றாங்க. நாயகமே தாங்கள் வரும்போது நான் இருக்கவா, ஆனா எழுப்பி நின்ற சித்திக் நாயகம் நீங்க இருந்துக்கோன்ற ரசூலுல்லாஹ் உள்ள கூப்பிடுறாங்க. மாஷா எழுப்பி நிக்கல, இருந்துகிட்டு கூப்பிடுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம் என்ன? மஹப்பத். மாஷா மஹப்பத். மாஷா மஹப்பத்ங்கிறது என்ன? உச்ச நிலையில உள்ளது ஈமான், சாதாரணதல்ல. இருந்துகிட்டு சித்திக் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க. நாயகம் மாஷால என்ன உள்ள போறாங்க. சானியத்துனேன் இதுஹுமா ஃபில் கார். உள்ள போன பிறகு அடுத்த அல்லாஹ் அழகா பயான் செய்து கொடுக்கிறான். இது யகூலு லி சாஹிபிஹி, அந்த இரண்டாவது நபர் தன் சாஹிப்ட சொன்னாப்ல. மாஷா அல்லாஹ், குர்ஆன் ஷரீஃப்ல பெயர் சொல்லப்பட்ட ஒரே சஹாபி ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. அதுபோல குர்ஆன் ஷரீஃப்ல தஹ்கீக் செய்யப்பட்ட ஒரே சஹாபியத் خيرுல் பஷர் خليفة ரசூலுல்லாஹ் அபூ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சஹாபியத்தை மட்டும்தான். மாஷா யார் சித்திக் நாயகத்து பேர்ல புகுது கொள்ளுவானோ அவன் காஃபிர் ஆகி விடுவான். மாஷா சித்திக் நாயகத்தை யார் இன்கார் செய்வானோ, சித்திக் நாயகத்து பேர்ல யார் புகுது கொள்வானோ அவன் என்ன காஃபிர் ஆகி விடுவான். காரணம் என்ன? குர்ஆன்ல தஸ்தீக் செய்யப்பட்ட ஒரே சஹாபியத் خيرுல் பஷர் அபூ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. இது யகூலு லி சாஹிபிஹி, தன்னுடைய சாஹிபிடத்துல சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ஹபீப் லா தஹஸன். லிசானுல் அரபியால ஒருவர் தன்னை நினைத்து, ஒரு மனுஷன் அவர சொந்த அவருக்கு ஏதாகிலும் ஒரு ஆபத்து உண்டாயிரும், அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லி திங்க் பண்ணா அதுக்கு பேர் ஹவுஃப். லிசானுல் அரபியால என்ன? ஒருவர் தன்னை நினைத்து சொந்த பர்சனல் திங்கிங் ஏதாவது அவருக்கு கவலை ஏதாவது இருக்கு, அது ஹவுஃப். தனக்கு ரொம்ப நெருக்கமான ரொம்ப ரொம்ப வெரி க்ளோஸ் ஆன தன்னுடைய பிரியத்திற்கு பாசத்திற்கு உரிய தன்னல்லாத வேற ஒருவர் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது நினைச்சா அது பேரு ஹுஸ்ன். மாஷா அது பேரு ஹுஸ்ன். மாஷா இங்க அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தஹஸன் சொன்னாங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அபூ பக்கர் சித்திக் நாயகம் தன்னை பத்தி கவலைப்படல. மாஷா அல்லாஹ், தனக்கு எது நேர்ந்தாலும் பரவாயில்லை, தன்னுடைய ஹபீபுல் ஆலத்துக்கு மாஷா அல்லாஹ் எந்த விதமான ஒரு சங்கடமும் வந்துடக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ்வை நினைத்து மாஷா அல்லாஹ் என்ன கவலைப்படுறாங்க. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சித்திக் நாயகத்துடைய அலா மஹப்பத்துடைய மகாம அல்லாஹ் பயான் செஞ்சு கொடுக்கிறான். மாஷா அல்லாஹ் சுற்றிலும் ஆதாக்கள், சுற்றிலும் எதிரிகள். உள்ள போனவன காருக்குள்ள இருக்கும்போது கூட சித்திக் நாயகம் மாஷா அல்லாஹ் என்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு சன்னிதானத்துல ரசூலுல்லாஹ் திரு ஹலரத்துல அபூ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு கேக்குறாங்க, நாயகமே ஆதாக்கள் முஷ்ரிக்குகள் மக்கத்து காஃபிரின்கள்
நடக்கிற சத்தம் கேட்குது, பேசிக்கிற சவுண்டு வாரக்குள்ள கேட்குது, கீழே குறிஞ்சு பார்த்தா நம்ம இருக்கிறது தெரியும். அவன் உள்ள என்ட்ராவிட்டா நாம இங்க இருந்து எப்படி நேரமே வெளியில போறது? கார்ல ஒரு பக்கம் தானே வாசம் இருக்கும், மறுபக்கம் பாறை கல் மூடிய இடம், எப்படி வெளியில போறது? மாஷா அல்லாஹ். அல் புர்ஹான் ஃபி தஃப்சீர் அல் குர்ஆன், மஷூரான ஒரு தஃப்சீர் அல் புர்ஹான் ஃபி தஃப்சீர் அல் குர்ஆன். சார் அந்த தஃப்சீர்ல இப்ப நான் சொல்ற விஷயம் வருது. அல் புர்ஹான் ஃபி தஃப்சீர் அல் குர்ஆன். ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரு ஹதரத்துல அபூபக்கர் சித்திக் நாயகமே காருக்கு ஒரு வாசத்தான் இருக்கும். நாம உள்ளுக்குள்ள எதிரிகள் என்ன நுழைஞ்சிட்டா நாம எப்படி இங்க இருந்து தப்புறதுன்னு சொல்லி சித்திக் நாயக தஹய்யுராவி ஹுஸ்னாவும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கார்ல உள்ள அந்த மறுபக்கத்தை நாயகம் காட்டினாங்க. சித்திக் இப்படி ஆயுதாக்கள் வந்தா நாம இப்படிதான் சொல்லி மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் முபாரக்கான கரத்தை இஷாரா செஞ்சாங்க. மாஷா அல்லாஹ் அபூபக்கர் சித்திக் நாயகம் பார்க்கறாங்க, மிக பிரம்மாண்டமான பெரிய சமுத்திரத்தை, பெரிய ஓஷனை பார்க்கறாங்க. மாஷா எங்க ஓஷன் வந்துச்சு? அங்க காரசோர்ல முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை எங்கே இராதத்தை செய்வார்களோ அது அங்கே வரும். மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் எதை எங்கே இராதத் செய்வாங்களோ அது அங்க வரும். ஹய்யுல் கய்யூமான் அல்லாஹ் துல் ஜலால் அது அங்க நடத்தி காட்டுவான். மாஷா ஹபீபுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் நாயகத்தை பார்த்தேன்னா, சித்திக் ஆதாக்கள் இந்த வாசலால வந்தா நாம இப்படி போயிடலாம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபக்கத்தை காட்டும் போது அபூபக்கர் சித்திக் நாயகம் பார்க்கறாங்க, பெரிய சமுத்திரம், பெரிய கடல், பெரிய பஹர், அதுல தூரத்துல ஒரு தோணி வருது, ஒரு போட் வருது. அந்த போட்டுல ஹஜ்ரத் ஜாஃபர் தையார் வர்றாங்க. மாஷா சையதுனா அலி நாயகத்துடைய சகோதரர் ஜாஃபர் தையார் வர்றாப்ல. நாயகம் மக்கால இருக்கும்போது என்ன, பல வருஷங்களுக்கு முன்னாடி எத்தியோப்பியாவுக்கு ஹபஷாவுக்கு என்ன நஜ்ஜாஷி மன்னர்கிட்ட போன முதல் ஹிஜ்ரத் புறப்பட்டு போன என்ன அந்த முஹாஜிர்களுக்கு அமீரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வச்சாங்களே, அந்த நாயகத்துடைய அருமை அம்பல் கரீமுடைய திருமகனார் ஜாஃபர் தையார் நாயகம் வர்றாங்க. மாஷா அல்லாஹ் அபூபக்கர் சித்திக் நாயகம் பார்க்கறாங்க. மாஷா அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மாஷா அல்லாஹ் சொல்லி காட்டுறான், சித்திக் நாயகம் எந்த சூழலிலும் தனக்காக எப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வல்லஹா வஜ்ஹுல் அலில் அலீமை பார்த்து அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஷஹாதத்து சொன்னாங்களோ, அன்னையோட அபூபக்கர் சித்திக் நாயகம் என்ன முழு ஃபனாஃபி ரசூலுல்லாஹி தஆலா. மாஷா அவர்களுக்கு எந்த ஒரு இக்தியார் கொண்டதே இல்லை. எப்பங்க காலத்தை கடந்த கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிபயமான 40வது வயசுல நாயகத்தின் நபித்துவம் பகிரங்கப்படுது. முதலாக ஷஹாதத்து சொன்னவங்க ரசூலுல்லாஹ் கார் ஹிரானந்து வந்த உடனே சூரத்துல் அலக என்ன 5 ஆயத்து ஷரீஃப் நாயகம் கொண்டுட்டு வராங்க. முதல்ல அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் சொன்னது யாரு? நம்முடைய ஆரோக்கிய தாயான உம்மா ஹதீஜா நாயகி, சையதுனா அலி நாயகம், 2 பேரும் சொன்னாங்க. சார் அந்த நேரம் அபூபக்கர் சித்திக் நாயகம் மக்காவில் இல்லை, அவங்க ஷாமுக்கு வியாபாரத்துக்கு போயிருந்தாங்க. வியாபாரத்துக்கு போயிருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அங்க ஒரு ரோயா பார்த்தாங்க. நாயகத்துடைய நபித்துவம் சுஹரத்தாவுல சேம் டே அபூபக்கர் சித்திக் நாயகம் ஷாம்ல இருக்கிறாங்க, சிரியால டெமஸ்கஸ்ல இருக்கிறாங்க. அங்க ஒரு ரோயா பார்க்கறாங்க. சித்திக் நாயகம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. 2 பேர், 2 ராஹிபுகள், 2 ஃபாதர்ஸ், கிறிஸ்டியானிட்டி பிஷப் 2 பேர் வர்றாப்ல. அந்த 2 ராஹிபும் பேசிக்கிறாப்ல, அவர் இவர்தான், அவர் இவர்தான், காத்தம் நபியுடைய சாஹிபு இவர்தான் சொல்லி என்ன சொல்றாப்ல. அப்போ ஒருவர் மற்றொருத்தர் கேட்கிறாரு, இவர்தாங்கிறதுக்கு என்ன அடையாளம் இருக்கு? அப்ப அவர் சொல்றாரு, இவருடைய வலது தொடையில ஒரு மச்சம் இருக்கு, ஒரு அடையாளம், ஒரு கருப்பு கலர் இருக்குது. அதை காட்டுறதுக்காக சித்திக் நாயகத்துடைய கமீஸை அவர் உயர்த்த வர, சித்திக் நாயகம் ஹயால உயர்த்த விட மாட்டேங்கிறாங்க.
அவரை சித்திக் நாயகம் தட்டி விட்டுட்டேன்னா உடைய உயர்த்தி காட்டுறார். இது கனவு கண்டு முடிச்சுட்டாங்க, யார்கிட்டையும் சொல்லல. அபூபக்கர் சித்திக் நாயகம் மாஷா அல்லாஹ் மக்கா முக்கர்ரமா வந்த உடனே ஆள வந்த அபூ ஜஹல் என்ன இப்னு அபூ குஹாஃபா உம்முடைய ஹாஸ் ரஃபீக். இப்போ ஒரு விஷயத்தை போட்டு ஜனங்களை எல்லாம் குழப்பிட்டு இருக்கிறாப்புல. அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது, தான் அல்லாஹ்